ஆட்சி மனோரமாவின் மறைவிற்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஆகியோர் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். அனைத்து தரப்பு மக்களை கவர்ந்த ஒரு மாபெரும் நடிகை, ஆட்சி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நடிகை மனோரமா அவர்களுடைய மறைவு கலை உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களோடு முதலில் உதயசூரியன் என்கிற நாடகத்தில் கதாநாயகராக நடித்து, அதைத் தொடர்ந்து பல்வேறு நாடகங்களில், சினிமாவில் ஆயிரக்கணக்கான வேடங்களை தாங்கி நடித்து எல்லோருடைய மனதையும் கவர்ந்தவர் நடிகை மனோரமா அவர்கள். நடிகை மனோரமா அவர்களை பொறுத்தவரையில் அவர் நடித்த தில்லானா மோகனாம்பாள், ஜில் ஜில் ராணி என்கிற அந்த வேடமேற்று நடித்த அந்த காட்சிகள் இன்றைக்கும் எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய புறநானூற்று தாய், ஒரு மகன் தன்னுடைய மகன் போரிலே முதுகை காட்டி மரணமடைந்த காரணத்தால் அவனுக்கு நான் பால் கொடுத்ததே தவறு என்று சொல்லி தன்னுடைய மார்பகத்தை அறுத்து அந்த தாய் பேசக்கூடிய ஒரு நீண்ட நெடிய வசனத்தை அவர் இன்றைக்கும் தன்னுடைய கடைசி காலத்திலும் அதை நினைவில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து பேசி வருவது உள்ளபடியே எல்லோரையும் மெய்சிலிருக்க வைக்கிறது. எனவே ஆட்சி மனோரமா அவர்களுடைய மறைவுக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தினருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி மனோரமா அவர்களின் மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது. மண்ணுலகில் இருந்து பிரிக்கப்பட்டு அவர் விண்ணுலகில் எல்லோரையும் சிரிக்க வைப்பதற்காக சென்றிருக்கிறார் என்று நினைத்து நாமெல்லாம் ஆறுதல் அடைய வேண்டியதுதான். ஏனென்றால் இறப்பு கூட அவரது நடிப்பை பிரிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். மனோரமா ஆட்சியை பொறுத்த மட்டில் தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்பத்தோடு மிக நெருக்கமாக பழகியவர்கள். எங்களது ஊர் திருவிழாவிற்கு எங்களது அழைப்பின் பேரில் வந்திருந்திருக்கிறார்கள். அவரின் மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற வார்த்தைகளால் மட்டுமே அதை நிரப்பிவிட முடியாது. ஏனென்றால் சிரிக்க வைப்பதை கூட ஒரு வரலாற்று சம்பவமாக நினைத்து ஒரு மிகப்பெரிய திறமையை அவர் காண்பித்தவர். திரைப்பட கலை உலகில் தனிப்பெரும் பேரரசியாக திகழ்ந்த தமிழச்சி, மிகப்பெரிய சாதனைக்குரிய சரித்திர நாயகியாக திகழ்ந்த அருமை மா நடிகை, அன்பிற்குரிய பாசத்திற்குரிய ஆட்சி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட மனோரமா அவர்கள் அந்த உலகத்தை ஆட்சி செய்த மிகப்பெரிய சாதனையாளர் ஆவார். அவருடைய ஒவ்வொரு குணச்சித்திர நடிப்பும் வரலாற்றில் என்றைக்கும் யாராலும் மறைக்க முடியாது, மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்பேற்பட்டவர் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயராலே அமைந்துள்ள விருதையும் அவர்கள் பெற்றவர்கள். பெரியார் திரைப்படத்தில் அவர்கள் பெரியாருக்கு தாயாராக நடித்த அந்த காட்சி வரலாற்று பதிவுமிக்க ஒரு காட்சியாகும். அப்படிப்பட்ட அவர் தன்னந்தனியராக இருந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, அதுவும் சாதாரண நிலையில் இருந்து மிகப்பெரிய அளவிற்கு உலக சாதனையாளராக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்லும்போது, அவர்கள் இன்றைக்கு மறைந்தாலும் என்றைக்கும் மறையாதவராக, என்றென்றைக்கும் புகழுடம்பை பெற்றவராக, மற்றவர்களுக்கெல்லாம் படமாக மட்டுமல்ல பாடமாகவும் திகழக்கூடிய நடிப்புலகின் ஒப்புயரும் அற்ற அருமையான ஒரு பேரரசி. அவருடைய நினைவு வளரும், அவருடைய சாதனை பேசும்.
அவருடைய நடிப்பு மிகப்பெரிய அளவிற்கு துல்லியமாக ஒரு பல்கலைக்கழகமாக என்றைக்கும் விளங்கும். வாழ்க மனோரமாவின் புகழ்.